சகோதரர்கள் கட்சிக்காரங்க போய் கேட்டாங்க. ஒட்டுமொத்த அடிப்பீங்களா? வழக்கறிஞர் 1 லட்சம் பேர் இருக்கான். திருப்பி அடிக்க துணைக்கிறா சொல்லிருக்கீங்க. திமிரி 7 திருப்பி அடி அப்படின்னு ஒரு வாசகத்தை சொல்லிட்டு எதுவே ஒன்றுமுறையான வாசகம். அதே ஆளுங்க நீங்க என்ன பண்றீங்க? நீங்க வண்டியை இழு டேங்க்ல மேலும் சொல்லி பண்ணி தவறான நீங்க டேங்க்ல வளம் கழிக்கப்பட்ட விஷயம் உடனடியா ஒரு சமூகத்தின் உங்களது வழக்கறிஞர் தாக்கப்பட்ட விவகாரமாக இருக்கு. நான் தாக்கவே இல்லைன்னு பச்சையா போய் சொல்றேன். முழு பூசணிக்காய சோத்துல மறைக்கிற வேலையை நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. உண்மையிலேயே ஒரு நியாயமான தலைவராக இருந்தால் மன்னிப்பு கேட்டிருக்க வேண்டும். ஆட்சியாளர்கள் அவர் மீது ஏன் வழக்கு பதிவு செய்யவில்லை? ஒரு வழக்கறிஞருக்கே நீதி வாங்கி தர முடியாத நாம் பெரிய வழக்கில் சூமோட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. ஒரு வழக்கறிஞருக்கு நீதி வாங்கி தர முடியவில்லை என்றால் நாமெல்லாம் உண்மையிலே வழக்கறிஞராக இருப்பது அவமானகரமான விஷயம். உடனடியாக இந்த வழக்கிலே திருமாவளவன் மீதும் அவருடைய வாகனத்தை பறிமுதல் செய்ய வேண்டும். அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும். அடுத்து அத்தனை நபர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அப்படி நடவடிக்கை எடுக்கப்படாத பட்சத்தில் விசிக என்ற கட்சியினருக்காக வழக்கறிஞர் கூடாது. அதுவே கடமை. அதை நாம் செய்ய தவறும் பட்சத்தில் நாமே ரவுடிகளை வளர்த்து விடுவதற்கு ஆளாகிவிடும். வழக்கறிஞர் தங்களுடைய கடமை உணர்ந்து பொறுப்பை உணர்ந்து செயல்பட வேண்டும். இந்த விஷயத்தை நாம் விட்டால் நாளை ஒவ்வொரு வழக்கறிஞரும் அடி வாங்க வேண்டிய சூழ்நிலை எழுந்துவிடும். ஆனால் எல்லாருமே நம்ம லா காலேஜ்ல படிக்கும் போது எல்லாரும் ரவுடியா இருந்து லா காலேஜ்ல நம்ம பார்க்காத பிரச்சனையா? மற்ற கல்லூரிகளை விட லா காலேஜ் போராட்ட களத்திற்கும் சொந்தமானது. அத்தனை பேரும் நலங்கண்ட மாவீரர்கள். நாம் ஒருவேளை திருப்பி அடிக்க நினைத்தால் திருமாவளவன் இதை யோசித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி உடனடியாக அந்த வழக்கறிஞரை தாக்குதல் நடத்திய அந்த நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொண்டு மற்ற மூத்த வழக்கறிஞருக்கு வாய்ப்பளித்து விட